அலைக்கம். ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீ கடையில் கிடைக்கிற ஸ்வீட் போண்டா ரெசிபி கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுலேயே 1/2 கப் அளவுக்கு நம்ம இட்லி மாவு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டு கரெக்டாக போட்டிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வாசனைக்காக. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா போண்டா போடுற அளவுக்கு கண்டென்சி வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா கோதுமை மாவுங்கிறதுனால ஒரு 1 ஹவர் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஊற வச்சுட்டு 1 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்க்கவே நல்லா போண்டா நல்லா உப்பி வரும். சூப்பராக ரொம்ப கிறிஸ்பியாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.